ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து சமையல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணவும் அயலி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. நீ பண்ண வேண்டாம், உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கும்போது, ஆமாம் இப்படியே சொல்லி சொல்லி என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் இந்த சமையல் வச்சு தானே அவங்க எல்லாத்தையும் நீ கவுத்து வச்சுருக்கிறேன், அதனால் இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் பண்ணவும் அடுத்தது எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. சுத்தமாக சாப்பாடு நல்லா இல்லாதனால எல்லாருமே வந்து, என்ன ரித்திகா உன்னை யார் சமையல் பண்ண சொன்னாங்க அப்படின்னு செல்வன் நாயகி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் எத்த நல்லாவே இல்லை அப்படிங்கும்போது வாயில் வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ அயலி சிவாவும் கிளம்பும் போது உடனே ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வர வேண்டாம் அப்படிங்கும்போது, அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, ஏன் ரித்திகா அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நம்ம ஃபேமிலியோட போகிறோம், இவளுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவ வரக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து அயலியும் நாங்கள் வரல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பவும் அங்கே வந்து செலியனும் மோனிகா வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து இந்திராணி வழக்கம் போல் எரிச்சலோடு இருக்கவும் அப்போ வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ரித்திகா. ஓஹோ செலியனும் மோனிகாவும் இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்களா, அப்போ அந்த இந்திராணி இதை வச்சு கொஞ்சம் வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நம்மளும் வந்து வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அயலி சொல்கிறாங்க, அவங்க போன ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆனால் இந்திராணி வந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவங்களும் வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அயலி சிவாவுக்கு வந்து அவங்க விஜயகுமார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு வர்மா வந்து பொருளெல்லாம் மாற்ற போகிறானா, அது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுதான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அது நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிவா வந்து அயலி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இந்திராணி அக்காவும் இங்கே தான் வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க வழக்கம் போல் அவங்க வந்து மாறு விஷயத்தில் வராங்க, முகத்தை மறைச்சிக்கிட்டு. அப்போ வந்து அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா செலியனை தான் காட்டுறாங்க. செலியன்ட்ட வந்து ஒரு 4-5 பேர் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இங்கே பாரு எங்களை பற்றின ஆதாரத்தெல்லாம் வச்சிருக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செலியன் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி தரமாட்டேன்னு சொன்னதுமே ஒழுங்கு மரியாதை தாரியா இல்லைன்னா உன் கதையை முடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து செலியன் வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ பாவி வந்து சாப்பிட்டு முடிச்சதுமே நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவி வந்து கை கழுவுறதுக்காக போகும்போது செலியன் இப்படி ஓடிட்டு இருக்கதை அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ நம்ம அப்பா வந்து ஏதோ ஆபத்தில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு பாவியும் வந்து அவங்க செலியன் பின்னாடியே அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து என்னது செலியன் வந்து இருந்துட்டு இருந்தார் இவ்வளோ நேரமும், இவர் ஆளை காணலையே, இவரை வச்சு தானே இவங்களை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து செலியனை தேடிட்டு வராங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க செலியனை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே உன் கதையை முடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாவி வந்து இடையில வந்து விழுந்துருந்தாங்க. எங்கள் அப்பாவை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு அவங்க வந்து அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கவும், ஓஹோ இது உன் பொண்ணா, அப்போ உன் பொண்ணை வச்சே உன்கிட்ட வந்து மிரட்டி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பாவியை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் தெரிஞ்சு சிவாவும் அயலியும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ வந்து சிவாவும் அயலியும் வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்திருக்கிறனால அப்போ வந்து யாருன்னு சொல்லிட்டு செலியனுக்கு வந்து யாருன்னு சொல்லி தெரியல. அப்போ அவங்கள அடின்னு அடித்து பாவையை காப்பாற்றுறாங்க. அப்போ ரித்திகா வந்து அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே இங்கே நடக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து ரித்திகா நினைக்கிறாங்க, அங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்தாக்கி சிவா எலி மாதிரிக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவுக்கு சந்தேகம் வரவும் அடுத்தது வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் அயலி சிவாவும் அவங்கள ஓட விடாமல் தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடவும் இப்போ போலீஸ்காரங்க வரவும் அவங்க கிட்ட இவங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தான் அண்டர் கிரவுண்ட் போலீஸ் அப்படிங்கப்போ நாங்கள் தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் கிட்ட வந்து வர்மா வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்பவும் போலயே அந்த அண்டர் கிரவுண்ட் போலீஸ்காரங்க தான் வந்து அதாவது இவங்களெல்லாம் வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க போலுக்கு, நீ என்ன அவங்க முகத்தை பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு இப்போ கேள் அப்படின்னு கபிலன்ட்ட வந்து சொல்லவும் உடனே கபிலனும் அவசரமாக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்திராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பாவையை காணலன்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ வந்து செலியன்ட்ட வந்து அவங்க 2 பேரும் பாவையை காப்பாற்றி கொடுக்கும்போது உடனே இந்திராணி ஓடோடி வராங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ பாவை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு பிரச்சனை ஆகி போச்சுது, இவங்க தான் என்னை காப்பாற்றணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் முகத்தை நான் பார்க்கவே இல்லையே, உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா வந்து ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க வந்து அதாவது எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சிவா எலி வந்து தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டேன்
அப்படின்றதாங்க. அதே நேரத்தில் இந்திராணிக்கு வந்து சந்தேகம் வருது. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்க குரலை கேட்கும் போதும் அயலி சிவா மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சந்தேகப்படவும், அடுத்து பார்த்தோம்னா செலின் நிற்கிறதுனால இந்திராணி வந்து கோவத்தோட பாவையை வந்து தூக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சிவாவும் அயலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கவும் ரித்திகா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க முகத்தை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அயலி வந்து அவங்க ரித்திகாவை பார்த்துருந்தாங்க. இங்கே பாருங்க சீனியர், திரும்பாதீங்க, அங்கே பாருங்க ரித்திகா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலை இல்லைன்னா நான் ஹெல்மெட்டை கழட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போகிறாங்க. உடனே ரித்திகா நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க 2 பேருடைய முகத்தை பார்க்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்க போலீஸ் ஜீப்புக்கு பக்கத்தில் வராங்க. வந்ததுமே அவங்க தன்னுடைய ஆள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா உங்களை வந்து அடிச்சாங்களா, உங்களுடைய முகத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நைஸா அவங்க கேட்டுட்டு இருக்கவும், அப்போ போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போச்சுது அப்படின்னு கபிலன் வந்து ரொம்பவே எரிச்சலோட வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இந்திராணி வந்து அழுதுகிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பாவைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு தான், நல்ல வேலை அந்த 2 பேரும் மட்டும் காப்பாத்தலன்னா என் பொண்ணுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சிவாவும் அயலியும் வராங்க. வந்ததுமே உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு இந்திராணி வந்து சந்தேகப்பட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அயலிக்கிட்டையும் சிவாகிட்டையும். உடனே வந்து அயலி சிவாவுக்கும் புரிஞ்சிருது நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் 2 பேரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நாங்கள் அங்கெல்லாம் வரலையே, நாங்கள் வந்து வேற இதுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாவி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்மளை ஏற்கனவே ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க தானே நம்மளை காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க அயலை நினச்சி பார்க்கும்போது இப்போவும் வந்து நம்மளை அயலை தான் காப்பாற்றினாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவிக்கு சந்தேகம் வருது. ஆனாலும் அதை வந்து அவங்க சொல்லாமே விட்டுருதாங்க. அடுத்து அயலையும் சிவாவும் அங்கேருந்து போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ரித்திகா வந்து நினைக்கிறாங்க, அவ பாவியை காப்பாற்றினது யாருன்னு தெரியலையே, ஆனால் இவங்க 2 பேர் மேலே ஒரு கண்ணு வைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ரித்திகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கவும், உடனே வந்து என்ன விசேஷம் திடீர்னு எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் உதய பெருமாள் இந்திராணி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவும், நான் பர்ச்சேஸ்க்கு போனேன் அப்படியே உங்களுக்கு வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே வந்து எவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்பலாம் ஆகலை, 1.5 லட்ச ரூபா தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே செல்வநாயகி என்ன ரித்திகா சொல்லிட்டு இருக்கிற 1.5 லட்ச ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன எத்தாய் நீங்கள் இப்படி இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க, 1.5 லட்ச ரூபா தானே ஆச்சுது, என்னமோ நீங்கள் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, ஆமாம் நம்மளுடைய தகுதி தராததுக்கு நான் இந்த 1 ரூபா கூட வாங்கலைன்னா எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அவசியம் ஏற்பட்டால் வாங்க வேண்டியதான், ஆனால் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரித்திகாவுக்கு கோவம் வந்துடுது. அடுத்ததாக பார்த்தோன்னா ஜமுனா கிட்ட உடனே வந்து, அம்மா எனக்கு உடனே 1.5 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ கொண்டுட்டு வாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஜமுனாவும் எதுக்கு ரித்திகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ கொண்டுட்டு வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு ஜமுனா வந்து ரூபாயை ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு இங்கே வராங்க, கொண்டுட்டு வராங்க. உடனே வந்து ரித்திகாட்ட கொடுக்கும்போது உடனே ரித்திகா வந்து அந்த ரூபாயை தூக்கி இந்திராணி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்திராணி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பணத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா எடுத்தோம்ல அந்த ரூபா தான் இது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து இந்திராணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜமுனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ இந்திராணிக்கு ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ கொஞ்சம் அமைதியாருமா அப்படிங்கிறாங்க. உடனே இந்திராணி வந்து கோபத்தோட ஜமுனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா அப்படிங்கும்போது, அப்போ ஒன்றும் புரியாமல் ஜமுனா முழிச்சிட்டு இருக்கவும் இந்திராணி நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.